நான் ராமன்யூ வயது 29. சென்னையில் கம்ப்யூட்டர் லேப்டாப் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறேன். இந்த கதை எனக்கும் என் மேல் நம்பிக்கை வைத்த ஒருத்திக்கும் நடந்தது. அவள் பெயர் விமலா. அவளுக்கு 2 குழந்தைகள். அவள் ஊர் சென்னைதான். முதலில் பையன் ஒரு பள்ளியில் 3ஆம் வகுப்பு, 2வது பெண் பிள்ளை அதே பள்ளியில் முதல் வகுப்பும் படிக்கிறார்கள். அவளின் கணவர் ஒரு விபத்தில் இறந்து 2 வருடங்கள் ஆகிறது. பள்ளியில் விமலா ஆசிரியராக பணி செய்கிறார். கணவர் இறந்ததும் கணவரின் குடும்பத்தினர் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து உள்ளனர். ஏனெனில் அவளும் கணவரும் குடும்பத்தை எதிர்த்து காதல் திருமணம் செய்துள்ளார்கள். இப்போது அவளும் அவள் குழந்தைகளும் தனியாக வசித்து வருகிறார்கள். அவளை எனக்கு அறிமுகம் ஆனது எனது கல்லூரி தோழி மூலமாக. எனது கல்லூரி தோழியின் வீட்டின் மாடியில் வாடகைக்கு விமலா இருக்கிறாள். ஒரு நாள் எனது தோழி எனக்கு போன் செய்து எனது வீட்டின் மாடியில் இருக்கும் என்னுடைய தோழி லேப்டாப் வேலை செய்யவில்லை, ஆகவே அதை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டாள். அங்கு வைத்துதான் முதலில் விமலாவை பார்த்தேன். அவ்வளவு அழகு இல்லை என்றாலும் ஆனால் பார்த்தால் ஒரு ஈர்ப்பு வரும் அழகு. நானும் அவளின் வீட்டுக்கு சென்றபோது விமலா லேப்டாப் கொண்டு வந்து என்னிடம் தந்து லேப்டாப் பிராபுளத்தை சொன்னாள். நானும் லேப்டாப்பை பார்த்துவிட்டு சரிசெய்ய 2 நாள் ஆகும் எனக் கூறி வந்தேன். அதன்பின் 2 நாள் கழித்து ஒரு புது நம்பரில் இருந்து எனக்கு கால் வந்தது. நான் விமலா பேசுகிறேன் எனவும் எனது லேப்டாப் எப்போது கிடைக்கும் எனவும் எனது பையனுக்கு சில விஷயங்கள் பண்ண லேப்டாப் வேண்டும், எனக்கும் ஸ்கூலில் ஒர்க் கொடுத்து இருக்கிறார்கள் என்று கூறி போன் பண்ணினாள். நான் நாளை தருவதாக கூறினேன். லேப்டாப் OS கரப்ட் ஆகி இருந்தமையால் புதிதாக OS போட அந்த லேப்டாப்பில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்தேன். பேக்கப் அதிக நேரம் எடுத்தமையால் லேப்டாப் ஸ்கேன் செய்து பார்த்தேன். நிறைய செக்ஸ் கிளிப்ஸ் வீடியோஸ் இருந்தது. பேக்கப் எடுத்துவிட்டு லேப்டாப்பில் OS போட்டுவிட்டு பேக்கப் ரிஸ்டோர் செய்தேன். அடுத்த நாள் மாலை லேப்டாப்பை சரி செய்து கொடுத்தேன். அடுத்த நாள் எனக்கு போன் பண்ணி லேப்டாப் முன்பை விட வேகமாக இருப்பதாக சொல்லி எவ்வளவு பணம் எனக் கேட்டாள். நான் எல்லாருக்கும் 1000 வாங்குறேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். பரவாயில்லை என்றேன். அவள் எனது லேப்டாப்ல ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்களா சொல்லி குறிப்பிட்ட போல்டர் கேட்க ஆம் எனக் கூறியதும் அவள் ஒன்றும் பேசாமல் போனை வைத்தாள். 1 மாதம் கழித்து அவளை மாலை வேளையில் ஒரு கடையில் பார்த்ததும் என்னை பார்த்து சிரித்தாள். பின் சார் ரொம்ப பிஸியோ எனக் கேட்டாள். நான் இல்லை என பதில் கூற அவள் உன்னை நான் பார்க்கவில்லை எனக் கூறி என்னிடம் நான் உன்னிடம் பேசுவதை உன் தோழியிடம் சொல்லாதே எனக் கூறினாள். இரவு நானும் அவளும் நிறைய நேரம் பேசுவோம். அவளுக்கு என் மேல் முழு நம்பிக்கை வந்த பிறகு என்னிடம் அவளின் வாழ்க்கையை சொல்லி அழுதாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறுவேன். ஒரு நாள் இரவு பேசும்போது அவள் என்னிடம் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் எனக் கூறி அழுதாள். நான் போனில் ஆறுதலாக பேசுவேன். அன்று அவளுக்கு பிறந்த நாள். அதை எனது தோழி மூலமாக அறிந்து கொண்டு அவளை மாலை வேலை முடித்து செல்லும்போது அவளை குறிப்பிட்ட இடத்துக்கு வரச் சொல்லி அவளுக்கு ஒரு புடவையை வாங்கி அவளிடம் வாழ்த்துக்கள் சொல்லி சென்றேன். இரவு அவள் எனக்கு போன் செய்து சாரி, எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு எனவும் இதேபோல தான் எனது கணவரும் எனக்கு வாங்கி தருவார் என சோகமாக சொல்ல நான் அவளை சிரிக்க வைத்து அவளை சந்தோஷப்படுத்தினேன். 4 நாள் கழித்து எனது தோழியின் வீட்டுக்கு சென்றபோது எனது தோழி அவசரமாக எங்கேயோ செல்ல கிளம்பியதும் நான் எங்கே அவசரமாக போகிறாய் எனக் கேட்டதும் மேல் வீட்டு பொண்ணோட பையனுக்கு இரவு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருப்பதால் சொல்ல நானும் அவளுடன் ஆஸ்பத்திரிக்கு செல்ல அவனுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருப்பதாகவும் அவனுக்கு இரத்தம் தேவைப்படுவதாகவும் என சொல்ல நான் பல இடங்களில் கேட்டு இறுதியில் எனது நண்பர்கள் துணையால் கிடைக்க இரத்தம் செலுத்தப்பட்டது. 1 வாரத்திற்கு பிறகு பையன் நலமாக வீட்டுக்கு வந்தான். சில நாள் கழித்து என்னை ஒரு கடையில் வைத்து பார்த்து நன்றி சொல்லி இரவு போன் பண்ணுவதாக சொல்லிச் சென்றாள். இரவு என்னிடம் பேசும்போது எனது கணவரைப் போல என் மகனை பார்த்ததாக கூறி எனக்கு நன்றி சொன்னாள்.
ஒரு நாள் இரவு பேசும்போது எங்கள் பேச்சு காமத்தின் பக்கம் செல்ல அவள் என்னிடம் உன் கூடவே நான் இருக்கணும், நீ இப்போ இங்க இருந்தா உன்னை விடமாட்டேன்டா எனக் கூறினாள். 2 நாள் கழித்து அவள் எனக்கு போன் செய்து பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கு இன்று விடுமுறை. எனக்கு முக்கியமான வேலை, அதனால் என்னால் லீவு போட முடியாது. ஆகவே நீ என் குழந்தைகளை பார்ப்பாயா எனக் கேட்டதும் நான் மறுக்காமல் சரி எனச் சொல்லி காலையில் 2 பிள்ளைகளும் அழைத்து என் வீட்டுக்கு வந்து காலை உணவு சாப்பிட பின் நாங்கள் மூவரும் பொருட்காட்சி, பீச், பார்க் பல இடங்களுக்கு சென்றோம். சரியாக 4 மணிக்கு விமலா எனக்கு ஹால் செய்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டதாக சொல்ல, நான் குழந்தைகளை அழைத்து வர நேரம் ஆகஸ்ட் சொல்லி வைத்தேன். பிறகு குழந்தைகளை அவளின் வீட்டில் விட்டு வந்தேன். இரவு அவள் எனக்கு போன் செய்து, இன்று எனது குழந்தைகள் உன்னை பத்திதான் ஒரே பேச்சு, என் குழந்தைகள் சிறிது நாட்களுக்கு பின் இப்போதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதேபோல் என்னையும் நீதான் பார்க்கணும் எனச் சொல்லி போனை கட் செய்தாள். நான் போன் பண்ண அவள் எடுக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து எனது வீட்டுக்கு அவள் வந்தாள். வந்ததும் என்னிடம் என்ன சாப்பிட்டாய் எனக் கேட்டு அவள் கொண்டு வந்த இட்லியை எனது தந்து சாப்பிட சொல்லி மதியம் உணவு சமைத்தாள். நான் இன்று பள்ளிக்கு செல்லவில்லையா எனக் கேட்க இல்லை எனக் கூறி வேகமாக உணவு சமைத்தாள். அன்று அவள் பிறந்த நாளுக்கு நான் எடுத்துக் கொடுத்த புடவையை கட்டி வந்தாள். ஏன் இன்று பள்ளிக்கு செல்லவில்லை எனக் கேட்டதும் அவள் இன்று எனக்கு பிடித்தவன் கூட ஒரு நாள் முழுவதும் இருக்கப் போகிறேன், அதான் லீவு எனச் சொல்லி சமையல் பண்ணி முடித்தாள். மதியம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு நான் டிவி பார்க்க அவள் பாத்திரத்தை கழுவி வைத்து என்னுடன் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னை கட்டிப்பிடித்து ஐ லவ் யூ டா என சொல்லி மீண்டும் கிஸ் பண்ண நானும் அதற்கு ஈடாக கிஸ் பண்ணேன். உங்கள் அக்ரிகல்ச்சரல் லெண்டில் உழவு செய்ய முடியாது அப்படிங்கிற ஏக்கம் உங்கள் முகத்தில் ஈஸியா காட்டி கொடுத்துடுச்சு, அதனால தான் உழவு அனுபவம் உள்ள நான் ஏதோ ஒரு வகையில் உங்கள் விவசாய நிலத்துக்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்யலாம் என நினைத்தேன். பரவாயில்லையே, நீ பெரிய ஆளுதான் அப்படின்னு பாராட்டினான். அப்புறம் எப்படி லெண்ட் பிளா பண்ணுவே, உன்னுடைய ஆயுதத்தை காட்டுன்னு சொன்னா அப்போதான் நீ அதுக்கு சரிப்பட்டு வருவியா? என்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்ட் உன்னால் உழவ முடியுமான்னு நான் தெரிஞ்சுப்பேன்னு கேட்கவும் நான் என்னுடைய பிளா பண்ண ஆயுதத்தை எடுத்து நீட்டினேன். அதை பார்த்து அவள் கண்டிப்பா உன்னுடையது வைத்துதான் உழவு செய்ய முடியும், உதவிக்கு ஆள் இல்லாததால் என்னுடைய விவசாய நிலத்தில் முள்ளங்கியும் கேரட்டும் ஊன்றிப் பயிர் செஞ்சிட்டு வரேன், ஆனால் அது எனக்கு பத்தவே இல்ல எனக் கூறினாள். அதன் பிறகு அவளிடம் உனக்கு அக்ரிகல்ச்சரல் லெண்டு உழவு செய்ய தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவள் எனக்கு உள்ள தெரியும் என்று கூறினாள். அவளும் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக என் டிராக்டரின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டாள். முதலில் மிகவும் பொறுமையாக தன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டை உழுதவள், பிறகு மிகவும் கைத்தேர்ந்தவள் போல தன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டை வேகமாக உழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் பார்த்தேன், அவளுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டில் இன்னும் நீர் ஊற்று வரவே இல்லை. அதனால் அவளிடம் நான் இப்ப உழுதது போலவே திரும்பி உழ வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டேன். அவளும் மிகவும் சந்தோஷமாக ரிவர்சில் கியர் தன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டை உழுது கொண்டிருந்தாள். அப்படியே உழுது கொண்டிருக்கும்போது நான் பார்த்தபோது அவளுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டில் நீர் ஊற்று வந்து கொண்டிருப்பதை என்னால் கவனிக்க முடிந்தது. பிறகு அவள் என்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டில் நன்றாக நீர் ஊற்றியதற்கு மிக்க நன்றி எனக் கூறி கீழே இறங்கி அவள் தன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டில் ஊன்றிப் பயிர் தொடங்கினாள். பிறகு அவள் அக்ரிகல்ச்சர் லெண்டு முழுவதும் பயிர்கள் செழுமையாக பச்சைப்பசேலன் என்று நன்றாக வளர்ந்திருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக என்னிடம் கூறினாள். நான் வேண்டுமென்று அவளிடம் இப்போது உன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டு பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாயா என்னைக் கேட்டேன். அவள் நீ என் முகத்தை பார்த்தால் உனக்குத் தெரியவில்லையா, நான் இவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறேன் என்று கூறினாள். பிறகு அவளுக்கு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டு உழவு செய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் என்னை அழைப்பாள். நானும் அவளுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டு உழவு செய்து அவளுக்கு உதவி வந்தேன்.